بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பெண்களின் அரண் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எதிராகத்தான் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறது, பெண்ணடிமைத்தனத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கிறது, பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்காமல் இருக்கிறது என்பன போன்ற விமர்சனத்தை தான் பரவலாக இன்றைக்கு எல்லா மக்களுமே இஸ்லாத்தை நோக்கி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த விமர்சனத்தை சரியான முறையில் எதிர்கொண்டு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிரமத நண்பர்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் பெண்களுக்கு எதிராக எதையுமே சொன்னது கிடையாது, பெண்ணுரிமையை பறித்தது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அறமாக இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்காது என்பதை எல்லா மக்களுக்குமே விளக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு எப்படியெல்லாம் அரணாக இருக்கிறது, இந்த இஸ்லாமிய கொள்கையை விட்டுவிட்டால் அது எப்படி பெண்களுக்கு ஒரு பெரிய கொடுமையாக இருக்கிறது என்பன போன்ற கருத்துக்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலும் நாம் இருக்கக்கூடிய தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவிலும் தமிழகத்திலும் பொதுவாக இன்றைக்கு பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காலம் செல்ல செல்ல மக்களுக்கு மத்தியில் அந்த கல்வியை பற்றிய விழிப்புணர்வு வர வர ஆண்களை போல நாமும் நிறைய படிக்கணும், எப்படி ஆண்கள் இன்ஜினியர்கள் உருவாகுவாங்களோ அதே போல பெண்களும் இன்ஜினியர் ஆகணும், ஆண்கள் எப்படி மருத்துவர்கள் வருவாங்களோ அதே போல பெண்களும் மருத்துவர்களாக வரணும், ஆண்கள் ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம், ஆண்கள் ஃப்ளைட் ஓட்டினா நாங்களும் ஃப்ளைட் ஓட்டுவோம், ஆண்களுக்கு சரிசமமா எல்லா வேலையும் பார்ப்போம். அவங்க காவல்துறையில் இருந்தாலும் உளவுத்துறையில் இருந்தாலும் இராணுவத்தில் இருந்தாலும் எந்த துறைகளில் ஆண்கள் வேலை பார்த்தாலும் அதே துறைகளில் நாங்களும் வேலை பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் இந்த கல்வி விஷயத்தில் வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஆரம்பத்தில் கடந்தாங்கல்ல அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்கள்லாம் பேசாம வீட்டில் சாப்பாடு ஆக்குங்க, சமையல் பண்றதா உங்க வேலைன்னு கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலை மாறி படிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி தமிழகத்தில் பெண்கள் வந்தாலும் இது பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமாக தெரிந்தாலும் இதனுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்கள். எப்ப இந்த படிக்கக்கூடிய அந்த துறைக்கு வந்தாங்களோ, வேலை பார்க்கக்கூடிய துறைக்கு பெண்கள் வந்தார்களோ, இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு பக்கம் அது முன்னேற்றமாக தெரிந்தாலும் இன்னொரு புறம் பெண்களுக்கு எதிரான எத்தனையோ கொடுமைகள் நாளுக்கு நாள் நடக்குதா இல்லையா? பேப்பரை எடுத்து படிக்க முடியாதுங்க. எந்த பேப்பரை எடுத்தாலும், தினகரனை எடுத்தாலும், தினத்தந்தி எடுத்தாலும், மாலை மலரை எடுத்துக்கிட்டாலும், தி ஹிந்து பேப்பர் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும் பக்கத்துக்கு பக்கம் இருக்கக்கூடிய செய்திகளை படிச்சு பாருங்க. அதுல சமுதாயத்திற்கு தேவையான செய்தி எத்தனை என்பதை நீங்க அப்படியே என்ன செஞ்சிடலாம், அப்படியே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சொல்லிடலாம். அந்த அளவிற்கு தான் தேவையான செய்திகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது போக மீதமுள்ள செய்திகள் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல கொலை நடந்துச்சு, இந்த இடத்துல கொள்ளை நடந்துச்சு, இந்த இடத்துல பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க, இந்த இடத்துல சிறுமிகள் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க என்று சொல்லி எத்தனை செய்திகளை நம்ம பார்க்கிறோம். தமிழ்ல எந்த பேப்பர் எடுத்தாலும் அதே போல வேற மொழிகளில் இருக்கக்கூடிய எந்த பேப்பர் எடுத்தாலும் அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் இல்லாத ஒரு பேப்பரை சொல்ல முடியுமா, ஒரு பக்கத்தையாவது சொல்ல முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு
இந்தியாவினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. இதை ஒரு புள்ளி விவரமாக சொல்லுகிறார்கள். எப்படி புள்ளி விவரம் சொல்றாங்க தெரியுமா? இந்தியாவினுடைய நிலையில 26 நிமிஷம் இருக்குது இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 26 நிமிஷத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த 26 நிமிஷத்துல ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள். ஒரு அளவு எடுத்து சர்வே எடுத்து சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்தையும் அளவெடுத்து சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 26 நிமிஷத்துல ஒரு பெண் என்ன செய்யறாங்க? பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதே போல 45 நிமிஷத்துல ஒரு பெண் கடத்தப்படுறாங்க. யாருனாலும் கடத்திட்டு போயிருவாங்க. பணத்துக்காக அதுக்கு பெண்களை கடத்துறாங்க. விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துவதற்காக பெண்களை கடத்துறாங்க. இப்படி 45 நிமிஷத்துல ஒரு தடவை ஒரு பெண் கடத்தப்படுகிறாள், புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதே போல 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் என்ன செய்யறாங்களா? வரதட்சணை கொடுமையினால் பலியாகிறாங்க. இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 2010 எடுக்கிறாங்க, அப்போ ஒரு கணக்கு வருது. 2011 வந்தா அந்த கணக்கு குறையும்னு பார்த்தா குறைய மாட்டேங்குது, கூட கொஞ்சம் கூடுது. திரும்ப 2013 வர்றாங்க, 2014 வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது அந்த பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் குறைகிறதா அல்லது கூடுகிறதா என்று பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் கூடக்கூடிய அளவிற்கு தான் நாம் வாழக்கூடிய இந்தியா இருக்கிறது. அதனால தான் இங்கு உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க என்ன பார்க்கறாங்க? இந்த அளவுக்கு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்குது, பெண்கள் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, சிறுமிகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, அந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினரே சிறுமிகளை அழைச்சி மானபங்கப்படுத்துறாங்க, சிறுமிகளை கொலை செஞ்சிடுறாங்க, தங்களுடைய அந்த வன் செயல்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் பயன்படுத்திடுறாங்க, யாரையுமே நம்ப முடியல என்ற காரணத்தினால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க தெரியுமா? நம்மளுடைய ஆட்சியில பெண்கள் பாதுகாக்கப்படணும், பெண்கள் பாதுகாக்கப்படுவதாக இருந்தால் அதற்கென நம்ம நிறைய சட்டத்தை போடணும், அந்த பாதுகாப்பதற்கென நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று ஆட்சியாளர்கள் எவ்வளவோ என்ன செய்யறாங்க? மெனக்கெடுறாங்க. அதுல இப்ப சொல்றதா இருந்தா 2015 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பாராளுமன்றத்தில், டெல்லியில பிஜேபி ஆட்சி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுது. ஒரு 1000 கோடி ரூபாய் சாதாரண விஷயம் இல்லைங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி ரூபாயை ஒரு நிதிக்காக ஒதுக்கிடுறாங்க. அந்த நிதிக்கு ஒரு பேரை கூட வச்சிருக்கிறாங்க. என்ன பேருன்னு சொன்னா, நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமே, 2012 வருஷம் டிசம்பர் மாசம் அந்த கடைசி நேரத்தில் டெல்லியில ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டால் 6 பேரால் சேர்ந்து கற்பழிக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு அந்த பெண் நிர்வாணமாக ரோட்டிலே வீசப்படுகிறாள். அப்படி வீசப்பட்ட அந்த பெண் 13 நாட்கள் பெரிய அளவுல கஷ்டத்தை அனுபவிச்சு இங்க மருத்துவம் செய்ய முடியாம இங்கிருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. கடைசி அந்த பெண் வெளிநாட்டில் இறந்து போறாங்க. அந்த பெண்ணுடைய பெயரில் ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. அந்த காங்கிரஸ் அரசு ஒதுக்குச்சு. இப்படி பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா இதுக்குன்னு நம்ம நிறைய என்ன செய்யணும்? ரிஸ்க் எடுக்கணும், இதுக்குன்னு தனி துறைகளை எடுக்கணும், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைப்பதற்குரிய வேலையில் ஈடுபடணும் என்பதற்காக காங்கிரஸ் அரசாங்கம் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாவை இந்த நிதிக்காக ஒதுக்குனாங்க. இப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? 1000 கோடி எல்லாம் பத்தாது. ஏன்னா அவங்க ஆட்களை நிறைய பேசுறாங்கல்ல. வட மாநிலத்தில் எடுத்துக்கிட்டா ஏதோ தமிழகத்துல தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம கையில் ஆட்சி இருக்குது, நம்ம தான் பெரிய ஆளா இருக்கிறோம், நம்ம ஆளுதான் அங்க பிரதமரா இருக்காரு, நம்ம செஞ்சா யாரு கேட்ட முடியும், நம்ம பேசுற யாரு என்ன செஞ்சிட முடியும் என்று பேசுகிறார்களே. எப்படி எல்லாம் பேசுறாங்க? அவர்கள் அப்படியே மத துவேஷத்தை வீசக்கூடிய அளவிற்கு. குறிப்பா சொல்றதா இருந்தா, ஒரு ஆளு பேசுறாரு, முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த முஸ்லிம் பெண்களை இந்துக்களை பார்த்து சொல்றாங்க, அந்த கூட்டத்திற்கு வந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? முஸ்லிம் பெண்களை மானபங்கப்படுத்தி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அப்பட்டமா பேசுறானே. இவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்களா? அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து யார் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறாங்களோ சட்டத்தை கடுமையாக்கணும். 1000 கோடி ஒதுக்கி என்ன? அதனால தான் ஒதுக்குறாங்க. நம்ம ஆளுக்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாங்க, அது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பேசுறாங்க. அதனால 1000 கோடி ஒதுக்குனது பத்தாது, நாங்க கூட ஒரு 1000 கோடி ஒதுக்குறோம்.
2000 கோடி ஒதுக்குறோம் என்று சொல்லி ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஒரு பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கியும் இன்றைக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்குதா? பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்களா? ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிட்டு வர முடியுதா? காலேஜுக்கு ஒழுங்கா போக முடியுதா? ஹாஸ்பிடலுக்கு ஒழுங்கா போக முடியுதா? பஸ்ல எந்த கேலி கிண்டலும் இல்லாம ஒரு பெண் தன்னந்தனியாக எங்க ஆட்சி நல்லா இருக்குது, இந்தியாவில் நாங்க சுதந்திரமா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்தியாவுடைய நிலைமை இருக்கிறதா? அப்ப 2000 கோடி ஒதுக்குறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமையை தடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அவங்க சில திட்டத்தெல்லாம் சொல்றாங்க, அதை பார்த்தாலேயே இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான். என்ன திட்டமா? பெண்கள் எல்லாம் குறிப்பாக எந்த பெண் வெளியே போவாங்களோ, வெளியே போகக்கூடிய பெண்கள் நீங்க போன் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு எல்லா பலாவும் போன்ல தான் வருது, அதை நான் பின்னாடி சொல்லுவேன். நீங்க போன் வச்சுக்கிடுங்க, அதுவும் சாதாரண போன் நீங்க வச்சுக்கிடாதீங்க. இந்த சின்ன சின்ன நோக்கியா போன்ல சாதாரண மாடல் இருக்கும்ல, அது நீங்க வச்சுக்கிடாதீங்க. ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிடுங்க. அந்த ஆண்ட்ராய்டுல நாங்க என்ன செய்யறோம், ஒரு ஆப்ஷனை தர்றோம், SOS என்று சொல்லி நாங்க ஒரு ஆப்ஷனை தருவோம். எல்லா பெண்களும் உங்க போன்ல அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், அதை உங்க போன்ல அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணும் பொழுது இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும், அந்த தகவல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அவங்க வந்து சில நம்பர்களை என்ன செய்வாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, உங்க போன்ல பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. அந்த நம்பர் உங்க அண்ணனுடைய நம்பர் எழுதி வச்சுக்கிடுங்க, உங்க அத்தாவுடைய நம்பர் எழுதி வச்சுக்கிடுங்க, உங்க குடும்பத்தில் உள்ள சில ஆட்களுடைய நம்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. அதே போல காவல்துறை பாதுகாப்புத்துறை இருக்கிறாங்கல்ல, அதுக்கு சில ஆளுடைய நம்பரும் இருக்கும், அதை நீங்க வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்ப பிரச்சனை வருதோ, எப்ப உங்களை சீண்ட வர்றானோ, நீங்க அங்க இருந்து போன் என்ன செஞ்சுக்கிடுங்க, அப்படியே கிடுகிடுன்னு குலுக்குங்க. நீங்க குலுக்குனாலேயே தகவல் உங்க குடும்பத்தாருக்கும் போயிடும், காவல்துறையில் உள்ளவங்களுக்கும் போயிடும், பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு போயிடும். நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருந்து உங்க டவர் வந்து இருக்குது, நீங்க போனை குலுக்கும் போது உங்க போன் எந்த இடத்துல இருக்குது என்பதை விரைந்து வந்து காவல்துறை வந்து நிச்சயிடுவாங்க, உங்களை காப்பாத்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமாங்க? இப்ப பஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ரோடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. ஒரு பெண் அந்த போன் எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்க, போனு குண்டும் குழியில குலுக்குது, அங்க போலீஸ் வந்து நிப்பானா இல்லையா? அல்லது வீட்டில் சின்ன பிள்ளைக்கு போனை கொடுத்துருப்பாங்க, சின்ன பிள்ளை என்ன போன் இப்படி குலுக்கும், அப்ப அங்க வந்து போலீஸ் நிற்பாங்க. அதுவும் சில நேரம் நம்ம காவல்துறையை சொல்லணுமே, குற்றம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லா பிரச்சனையும் ஓயக்கூடிய நேரத்தில் வந்து நிற்பாங்கல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை வைத்து இந்த மாதிரி திட்டத்தை வைத்து இதை அறிமுகப்படுத்தினால் இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? இந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஒரு அரணாக இருக்கிறதா? எந்த ஒரு அரணையும் பார்க்க முடியல. ஆனா இஸ்லாத்தை பார்க்கிறோம். ஏன்னா இந்த இஸ்லாம் என்பது இது சாதாரண மனிதன் உருவாக்கிய ஒரு மதம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிரமத சகோதரர்கள் கூட நினைக்கிறாங்க, இஸ்லாம் என்பது மக்காவிலே பிறந்து 40வது வயதிலே நபியாக தேர்வு செய்யப்பட்ட முகமது நபி உருவாக்கி சொன்னது, இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் முகமது நபி தான் என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே. இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் ரசூலுல்லாஹ் கிடையாது, அந்த இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் அல்லாஹ் தான். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் என்பது, இந்த களப்பற்ற மார்க்கம் என்பது படைத்த இறைவனுக்கு சொந்தமானது, இது மனிதனுக்கு சொந்தமான மார்க்கம் கிடையாது, எனக்கு சொந்தமான ஒரு மார்க்கம் என்று இஸ்லாத்திற்கு அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். அப்ப நம்மை படைத்த அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை சொந்தம் கொண்டாடி அந்த மார்க்கத்தில் சட்டத்திட்டத்தை வைத்தால் என்னென்ன நடக்கும், என்ன பிரச்சனை மனிதர்கள் சந்திப்பாங்க என்பதை எல்லாம் வைத்துத்தான் அல்லாஹ் சட்டம் சொல்லுவான். அதனால தான் இன்றைக்கு காசால் செய்ய முடியாத வேலை, 20,000 கோடியை ஒதுக்கியும் செய்ய முடியாத வேலை, போன்ல அந்த ஆப்ஷனை வச்சுக்கிடுங்க இந்த ஆப்ஷனை வச்சுக்கிடுங்க என்று சொல்லி செய்ய முடியாத வேலை. அதே போல பெண்களுக்கு நீங்க சும்மா இருந்துராதீங்க, யாராவது உங்களை சீண்ட வந்தா கொஞ்சம் கராத்தே படிச்சுக்கிடுங்க, குங்ஃபு படிச்சுக்கிடுங்க, இப்படி தற்காப்புகளை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்றாங்களே. தற்காப்புகளை படிச்சு வச்ச எத்தனை பெண்கள் இன்றைக்கு மானபங்கப்படுத்தப்படலையா? அவங்கள அடுத்த ஆட்கள் வந்து சீண்டலையா? அப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப இன்றைக்கு மக்கள் என்னென்ன திட்டங்களை சொல்லுகிறார்களோ, பெண்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய மானத்திற்கும் அவங்களுடைய பொருளாதாரத்திற்கும் அவங்களுடைய உயிரிற்கும் ஒரு உத்தரவாதம் கொடுப்பதற்கு என்னென்ன சட்டங்களை இன்றைக்கு மக்கள் இயற்றி வைத்திருக்கிறார்களோ எந்த ஒரு சட்டமும் பலன் கொடுக்கல. ஆனா இஸ்லாத்தினுடைய சட்டம் அழகாக பலன் கொடுக்கிறது. எப்படி பலன் கொடுக்குது பாருங்க. இஸ்லாம் எப்படி ஒரு அரணாக இருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
இறைவன் எப்படி ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஆரம்பத்தில் உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடாம விஷயத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா அல்லாஹ் சேர்த்து சொல்றான். நீங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். அடிப்படையிலிருந்து அல்லாஹ் சட்டம் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. திருமிதி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அக்ஸருமா யுதுகிலின் நாஸ் அல் ஜன்னா தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலூக். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, நீங்கள் மறுமையிலே சொர்க்கம் செல்வதாக இருந்தால் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரக்கூடிய காரியங்களில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல அதிகமாக உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரக்கூடிய காரியங்களில் 2 காரியங்கள் முக்கியமானது. அடிப்படையில் இருந்து அல்லாஹ் சட்டத்தை ஆரம்பிக்கிறான். தன்னுடைய தூதர் மூலமாக சட்டம் சொல்லுகிறான். 2 விஷயங்கள் ரொம்ப அடிப்படை. அந்த 2 விஷயம் என்ன விஷயமா? தக்குவல்லா, முதலிலே உங்களுக்கு இறையச்சம் வேண்டும், இறைவனை பற்றி ஒரு பயம் வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஆண் அடுத்த பெண்ணை தீண்டிடக்கூடாது. அடுத்த பெண்ணை தீண்டும் பொழுது, பாலியல் வலையில அவங்களை வீழ்த்தும் பொழுது அதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்ப இதுக்கு இறைவன் மறுமையை தண்டிச்சிருவான் என்று ஆண்களுக்கும் இறையச்சம் வேண்டும். அதே போல பெண்கள் கூட நம்ம பாலியல் வலையில போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னா, நம்முடைய மானத்திற்கும் உயிருக்கும் ஒரு உத்தரவாதம் வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கும் இறையச்சம் வேண்டும் என்று அதை முதலாவதாக இறை தூதர் குறிப்பிடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, வ ஹுஸ்னுல் குலூக், உங்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கணும். எது நல்ல பண்போ அந்த நல்ல பண்பு உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று இறை தூதர் சட்டம் சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொரு செய்தி, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, இன்ன மின் அகீரிக்கும் அஹ்ஸனு குலுகா, உங்களிலே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் நிறைய படிக்கிறாங்கன்னு வைங்க, படித்தாலும் சிறந்தவர் தானே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 10th வந்துட்டாரு, 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாரு, இவர் சூப்பரான படிப்பு இருக்குது, இவர் சிறந்தவர்னு சொல்லுவோம். அல்லது இவர் நல்ல வேலை பார்க்கிறாரல, ஒரு நாளைக்கு அதிக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, மாசத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, நிறைய காசு இருக்கு, சிறந்தவங்க என்று ஒருவரை சிறப்பிற்குரியவர் என்று சொல்லுவதாக இருந்தால் நம்ம எதை அடிப்படையாக வைப்போம்? காசை, படிப்பை, ஒருவருடைய குடும்ப அந்தஸ்தை இதை வச்சு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மின் அகீரிக்கும் அஹ்ஸனு குலுகா, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? யார் குணங்களில் சிறந்தவரா இருக்கிறாங்களோ, கேரக்டர்ல சிறந்தவங்களா இருக்கிறாங்களோ. நம்மள்ட்ட எந்த கெட்ட கேரக்டர் வந்துடக்கூடாது, நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களையும் நல்லா இருக்க விடணும், அடுத்தவங்களை வழிகெடுத்துடக்கூடாது, அடுத்தவங்களை நாசமாக்கிடக்கூடாது என்ற அந்த குணங்களில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த அடிப்படையிலிருந்து இஸ்லாம் ஆரம்பிக்குது. இஸ்லாம் எப்படி பெண்களுக்கு ஒரு அரணாக இருக்குதுன்னு சொன்னா, இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்கணுமா? கேரக்டர்ல கரெக்டா இருக்கணுமா, ஒழுக்கத்துல கரெக்டா இருக்கணுமா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனுதினத்தில் நம்ம பேணக்கூடிய பண்புகள் இருக்குமே, அந்த பண்புகள்ல கரெக்டா இருக்கணுமா. இப்படி கரெக்டா இருந்தாலேயே நம்ம சிறந்தவங்க, இது நம்மளை மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று இறை தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு இந்த பண்பு இல்லாததுதான். ஆரம்பத்தில் சில புள்ளி விவரங்கள் சொன்னேன்ல, பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறதா இருக்கட்டும், பெண்கள் கடத்தப்படுறதா இருக்கட்டும், அதே போல வரதட்சணை கொடுமையில பெண்கள் பலியாகிறதா இருக்கட்டும், இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் பெண்களுக்கு வருவதற்கு முக்கிய காரணமே நம்மளிடத்திலே பண்புகள் சரியில்லை. தவறு செய்யக்கூடிய ஆண்களிடத்திலேயும் பண்புகள் சரியில்லை. எந்த பெண்கள் தவறுக்கு உட்படுத்தப்படுறாங்களோ அதுல ஒரு சில பெண்கள் விதிவிலக்கா இருக்கலாம், ஒரு சில பெண்கள் கேரக்டர் நல்ல பெண்களை கூட சில சமூக விரோதிகள் தீண்டிரலாம். மற்ற பெரும்பாலான பெண்களும் எப்படி இருக்கிறாங்க, அவங்களிடத்துல சில ஒழுக்கங்கள் சரியில்லாததுனால, அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் சரியா இல்லாததுனால அந்த பெண்களை பல ஆண்கள் தீண்டக்கூடிய நிலைமைக்கு அந்த பெண்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அதனால இதுல கரெக்டா இருங்க என்ற அந்த அடிப்படையை போட்டு அடுத்து அல்லாஹ் சட்டம் சொல்றான். எப்படி எல்லாம் சட்டம் சொல்றான் பாருங்க. முதலாவது அடிப்படை, இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமை நீங்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது அடிப்படை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க அந்நிய ஆட்களை பார்க்காதீங்க. இது ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய மேட்டு தனியா இருக்கட்டும். ஏன்னா இது முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி இருக்கிறதுனால என்னுடைய உரை முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா பெண்களை சொல்லுகிறான். ஒரு பெண் என்ன செய்யணும்? அவங்க சின்ன பிள்ளையா இருந்தா விளையாட்டு பருவத்தில் இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு விவரம் தெரியக்கூடிய ஒரு பருவம் வந்துருச்சோ அந்த விவரம் தெரியக்கூடிய அந்த பருவத்தில் இருந்து தன்னுடைய பார்வையில ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். எப்ப அந்த பார்வையில நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்க, அந்நிய ஆண்களை சகட்டு மேனிக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் வைங்க,
அடுத்த ஆண்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக எந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்பவே நமக்கு நாமளே ஒரு பெரிய குழியை தோண்டிக்கிடுறோம், நம்மளுடைய அழிவு பாதைக்கு நம்மளே குழி வெட்டி கிடுகிறோம் என்ற அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினாத்தி, நபியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த பெண்கள் என்ன செய்யட்டும், யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். அல்லாஹ் முதலாவது சட்டமாக சொல்லுகிறான், நீங்க உங்க பார்வையை தாழ்த்துங்க. வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கற்பையும் பேணி பாதுகாக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு இது இருக்குதா? எல்லா சமுதாய பெண்களும் இதுல கரெக்டா இருக்காங்களா? நான் ஒழுக்கமுள்ள பெண்ணா இருக்க நினைக்கிறேன், என்னை யாரும் தீண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா, ஒரு நல்ல பெண்ணு, நல்ல கேரக்டர் உள்ள பெண்ணு என்று முன்னுதாரணமாக திகழ நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த பெண்ணாக இருக்கட்டும், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கிறோமா? இதுல நம்ம அடிப்படையில ஒரு பெரிய கோட்டை விடுறோம். எந்த அளவுக்கு இன்றைக்கு திருமணம் முடித்தவர்கள் அவங்க ஒரு பக்கம் கோட்டை விட்டாலும், இன்னொரு புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம இதைத்தான் பழகிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா 5 வயசு ஆகுது, 5 வயசு 10 வயசு ஆகுது, 10 வயசு 13 வயசு ஆகுது, பருவ வயது அடையக்கூடிய ஒரு பருவம் வருது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இது போன்ற சட்டங்களை தாய்மார்கள் சொல்லி கொடுக்கணும் இல்ல, தந்தைமார்கள் சொல்லி கொடுக்கணும் இல்ல, அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன்மார்கள் சொல்லி கொடுக்கணும் இல்ல. நம்ம இப்படி சொல்லி கொடுக்கிறோமா? உன்னுடைய பார்வையை தாழ்த்தம்மா, அடுத்தவங்களை பார்க்காதீங்கம்மா என்று சொல்லி கொடுக்கிறோமா? அல்லது நம்ம பிள்ளை கெட்டு போறதுக்கு நம்ம இன்னைக்கு வழிவகை திறந்து கொடுக்கிறோமா? எல்லாருடைய வீடுகளில் இன்னைக்கு டிவி இருக்குது. டிவியில் என்ன ஓடுது? படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், அதே போல நாடகமா இருக்கட்டும், இன்னவரை எத்தனை நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்குது. எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சிகளுமே இந்த மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மட்டும் நம்ம வீட்டில் ஓடுதா? எல்லா கன்றாவி ஓடுதா? இன்றைக்கு குறிப்பா சொல்றதா இருந்தா, அந்த ஸ்கூலுக்கு படிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, காலேஜுக்கு படிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்போ ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்களோ, வீட்டுக்கு வந்து வேலை என்ன? சரி, முகத்தை கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுவோம், நம்ம யூனிஃபார்மை மாற்றி வேற ட்ரெஸ் போடுவோம் என்று அது இருக்காது. வீட்டுக்கு வந்து அந்த வந்த உடனே பைக்கெட்டை எங்கேயாவது பேக்கை தூக்கி எறிவாங்க. அம்மா ரிமோட் எங்க வச்சிருக்கிற, ரிமோட்டை கொடுமாமாங்க. ரிமோட்டை கொடுத்த உடனே ஏதாவது படத்தை வைப்பாங்க, ஏதாவது பாட்டை வைப்பாங்க. சன் மியூசிக் டிவி, அந்த டிவி, இந்த டிவி என்று நிறைய பாட்டு ஓடும்ல, பாட்டு ஓடக்கூடியதை வச்சு அதுல அந்த நடிகன் எப்படி ஆடுறான், நடிகை எப்படி ஆடுறாங்க என்று சகட்டு மேனிக்கு பார்க்கறாங்க. இன்னும் படம் ஓடுகிறது. அந்த படங்கள் எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது? ஒரு ஒழுக்கமுள்ள ஆட்கள் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? அத்தா, அம்மா, மகள், பருவ வயது அடைஞ்ச மகள், பருவ வயது அடைந்த மகன், இப்படி எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் ஒரு குடும்ப படமாக இன்றைக்கு படங்கள் வருகிறதா? படம் வந்தாலும் பாட்டு வந்தாலும் எல்லாம் படுக்கை அறை காட்சிகளை கூட இன்றைக்கு காசுக்காக சில ஆட்கள் உடம்பு விற்கிறாங்க. அப்படி உடம்பு வித்து இன்னைக்கு படமா வெளியிடுறாங்க. இதை நம்ம வீட்டில் வச்சு பார்க்க வைக்கிறோமே, அந்த பருவ வயது நெருங்கக்கூடிய பிள்ளைக்கு இதை பார்க்க வைக்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிக்கப்பட்டால், அந்த விவரம் தெரியக்கூடிய அந்த பருவத்திலே பதிக்கப்பட்டால், நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்ம கரெக்டா இருந்திருப்போம், நம்ம ஒழுக்கத்தில் கரெக்டா இருந்திருப்போம், நம்ம அதுக்குரிய வடிகால கரெக்டா வச்சிருவோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க வெளியே ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்டோட பல தடவை பேசுவாங்க, சில அதுல கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டு இருப்பாங்க. இப்படி பல ஆட்கள் கலந்து இருக்கக்கூடிய அளவிற்கு தான் நம்மளுடைய காலம் ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போயிருக்குது. இப்படி குட்டிச்சவரா போகக்கூடிய காலத்துல நீ எந்த படத்தினாலும் பார்த்துக்கம்மா, நீயும் உட்கார்ந்து பாரு, ஓ பக்கத்தில் எனக்கு ஒரு சேர கொடு, நானும் உட்கார்ந்து பார்த்துக்கிடுறேன் என்று பார்த்தால் நம்ம குடும்பம் உருப்படுமா? என்ன நடக்கும்? நம்ம குழந்தைக்கு அப்படியே பருவம் வர வர ஸ்கூலுக்கு போகக்கூடிய இடத்துல எவனாவது சில ஆட்கள், இதுக்கு இன்னைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, எந்த வேலை வெட்டிக்கும் போகாம, வீட்டை ஒழுங்கா பார்க்காம, படிப்பையும் ஒழுங்கா பார்க்காம, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போறாங்க, எத்தனை பேர் ஸ்கூலை விட்டு வர்றாங்க, எத்தனை பேர் காலேஜுக்கு போறாங்க, எத்தனை பேர் காலேஜ் விட்டு வர்றாங்க என்று அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குமே, அந்த குரூப் அங்க நின்றுக்கிட்டு இருக்கும். நம்ம பிள்ளை போய்கிட்டு இருக்கோம், அதுல எவனாவது ஒருத்தனை நம்ம பிள்ளை பார்த்துருச்சுன்னு வைங்க, ஆரம்பத்தில் கரெக்டா தான் போகும், 1-2 நாள் போகும். அதுவே ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் ஆகும் பொழுது அந்த பார்வை வேற விதமா போகுது. ஏன்னா உள்ளத்துல பதிஞ்சிருச்சு இல்ல, படம் பதிஞ்சிருச்சு இல்ல. நீ காதல் பண்ணிக்க, காதல் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணோடு பேசுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல என்று நம்ம வீட்டில் அப்படியே நம்ம பிள்ளைக்கு போட்டு காட்டினதுனால
அந்த உள்ளம் நம்ம பிள்ளைக்கு பதிந்து ஷைத்தான் நம்ம பிள்ளை அப்படியே வழிகெடுத்து வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலை இருக்குதா? அதுக்கு என்ன காரணம்? நம்ம அடிப்படையை திறந்து வைக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்களை நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்க கருப்பை பேணிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை நாம் திறந்து விட போய் இன்றைக்கு அதனால் நம்மளுடைய சமூகம் சீரழியுது. இது எல்லா சமூகத்திலும் இருக்குது. ஆனா இஸ்லாம் அப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுது. முஸ்லிம் பெண்களிடத்தில் இந்த தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் நம்ம சமூகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா இது நம்ம சமூகத்துக்கு பெரிய ஒரு சாபக்கேடு இல்லையா? இது நம்ம சமூகத்திற்கு பெரிய மானக்கேடு இல்லையா? அப்ப இந்த மானக்கேடுக்கு இன்றைக்கு ஒரு பக்கம் பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறாங்க. இதை இஸ்லாம் சொல்லுது, முதல்ல இதுல நீங்க கரெக்டா இருங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்வையில மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணா போதாது, உங்க ஆடை விஷயங்கள் இருக்குதே அந்த ஆடைகளை கூட நீங்க சரியா இருந்துக்கிடுங்க. ஏன்னா இறைவன் மனிதர்களை படைக்கும் பொழுதே அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான்? ஆண்களுக்கு ஒரு பிரத்யோக உடல் அமைப்பு, பெண்களுக்கு ஒரு பிரத்யோக உடல் அமைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுவும் ஒரு தக்க காரணத்துக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். திருமணத்திற்கு பிறகு அந்த ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் சில பிரத்யோக படைப்புகளை படைச்சிருக்கிறான். இப்படி படைச்சு வச்ச இறைவன் சொல்லுகிறான், ஒரு பெண் வெளியே செல்லும் பொழுது அந்நிய ஆண்கள் முன்னாடி வரும் பொழுது நீங்க நார்மலா வந்துடாதீங்க, நீங்க சகஜமா வந்துடாதீங்க, உங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரியா இல்லாத நிலையில வந்துடாதீங்க, உங்களுடைய ஆடைகள் எல்லாம் இறுக்கமாக இருக்கக்கூடிய நிலையில வந்துடாதீங்க. இப்படி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் என்பதை இறைவன் எப்படி சொல்றான் பாருங்க. தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், குள்ளி அஸ்வாஜிக்க, நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க உங்களுடைய பெண் பிள்ளைங்க இருப்பாங்களே அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லுங்க, ஓ நிசாஇல் முஃமினீன ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள். அல்லாஹ் சேர்த்து சட்டம் சொல்றான். உங்க மனைவிக்கு இதை சொல்லிடணும், உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிடணும், எல்லா நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு இதை சொல்லிடணும். என்ன செய்யணுமா? யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அந்த பெண்கள் வெளியே வரும் பொழுது அல்லது அந்நியவர்கள் முன்னாடி காட்சி தரக்கூடிய நேரத்தில் அந்த பெண்கள் ஜில்பாபை அணிந்து கொள்ளட்டும். ஜில்பாப் என்று சொன்னால் முகம் தெரிந்து கொள்ளலாம், முன்கை தெரிந்து கொள்ளலாம். இந்த முகம் முன்கையை தவிர வேறு எந்த பகுதியையும் நீங்கள் அந்நியவர் முன்னாடி காட்டிடாதீங்க. மற்ற பகுதிகள் உங்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரியாத விதத்தில் நீங்க உங்களுடைய ஆடைகளை அணிஞ்சுக்கிடுங்க. தாலிக அதுனா யுரஃப்ன ஃபலா யுதைன, இதுதான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு, அந்த பெண்கள் நல்ல பெண்கள் என்று அறியப்படுவதற்கு இதுதான் ஏற்றது. அல்லாஹ் சட்டம் சொல்றான். ஒரு பெண்ணா இருந்தா அவங்க சின்ன பிள்ளையில எப்படி ட்ரெஸ் உடுத்துவாங்களோ, சின்ன பிள்ளையில நம்ம பிள்ளை நல்ல ட்ரெஸ் போடட்டும், அது சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம். அந்த பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் கூட அந்த இதை விதைச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்துருச்சு, இனிமே நம்ம ஆடையில கரெக்டாக இருந்துக்கிடணும். நம்ம ஆடையில கரெக்டாக இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி, நமக்கு பாதுகாப்பு என்று இதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆடையில் நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறது. இதுல இன்னைக்கு கரெக்டாக இருக்கிறோமா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யுபதீன ஸீனத்தகுன்ன இல்லாம லஹரமின்கா, வெளியே தெரியக்கூடிய அந்த அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை இங்க வெளிப்படுத்தாதீங்க. எது வெளியே தெரியக்கூடிய அலங்காரம்? நம்மளுடைய முகம் வெளியே தெரிஞ்சுக்கிடலாம். சஹாபாக்கள் காலத்தில் சஹாபிய பெண்மணிகளுக்கு முகம் தெரிந்திருக்கிறது, முன்கை வெளியே தெரிந்திருக்கலாம். இப்படி அந்த முகம் முன்கையை தவிர மற்ற பாகங்களை அடுத்தவரிடத்தில் வெளிப்படுத்தாதீங்க, அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க. இதுதான் உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு எந்த ஒரு தொல்லை தராமல் இருப்பதற்கு, அடுத்தவங்க உங்களை சீண்டாமல் இருக்கிறதுக்கு இதுதான் சேஃப்டி என்று அல்லாஹ் சட்டம் சொல்றானே. இந்த சட்டத்தை இன்னைக்கு சொல்லிட்டோம்னு வைங்க, அதுக்குன்னு சில பெண்கள் குரூப் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே தைன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? பெண்களை ஆடை இப்படி உடுத்து சொல்றீங்களே, முகத்தை மாத்திரம் தெரிகிற மாதிரி நீங்க மாத்திரம் உங்களுக்கு முகம் தெரிஞ்சுக்கிடும், கை இந்த பக்கம் ஆஃப் கை வரை போட்டுக்கிடுவீங்க, உங்களுக்கு மாத்திரம் ஆடை கட்டுப்பாடு கிடையாது, எங்களுக்கு ஆடை கட்டுப்பாடா என்று அந்த பெண்ணுறவு பேச போறோன்னு வருவாங்களே. ஆனா அவங்க பெண்களுக்கு இப்படி கொடுமை நடக்குது, இதுக்கு எதிராக என்ன பண்ணிருக்கிறீங்க? இந்த கொடுமை நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க பெண்களுக்கு என்ன சட்டம் சொல்லி இருக்கிறீங்க? அதை சொல்ல மாட்டாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை பார்த்து நீங்க ஆடையில கரெக்டா இருங்க, அடுத்தவங்களை சீண்ட மாட்டான் என்று அல்லாஹ் சட்டம் சொல்லுகிறானே, இந்த சட்டத்தை பார்த்து குதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சொன்னாலும் குதிப்பாங்க. அவங்க சமூகத்தில் சில ஆட்கள் சொன்னா கூட அவங்களை விடுறது கிடையாது. உதாரணம் சொல்றதா இருந்தா, மதுரை ஆதீனம் இருக்காருல, அவர் சொன்னாரு, குறிப்பா அந்த டெல்லி மாணவி படுகொலை செய்யப்பட்டாலே, பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே, அந்த சம்பவம் சூடு பிடிக்கிற நேரத்தில் மதுரை ஆதீனம் சொன்னார், நீங்க என்ன செய்யுங்க, பெண்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்,
இஸ்லாம் பெண்களுக்கு அழகான ஆடையை சொல்லுகிறது. ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது அவங்க நார்மலா இருந்துக்கிடுவாங்க. எப்ப வீட்டை விட்டு வெளியே போறாங்களோ, எப்ப அந்நியவர்கள் முன்னாடி ஒரு பெண் காட்சி தர்றாங்களோ, அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஹிஜாப் அணிச்சுக்கிடுங்க என்று சொன்ன உடனே பெண்கள் கிளம்பிட்டாங்க. ஆதீனத்துக்கு அவருடைய வீடு முற்றுக. அதை எப்படி இவர் சொல்லலாம், அதை எப்படி எங்களுடைய உரிமையை மறிக்கலாம் என்று சொல்லி அப்படி பிரச்சாரம் செய்தார்களே. இன்றைக்கு வந்த விளைவு அதுதானே. ஒரு பெண் ஆடையை என்ன செய்யறாங்க, டைட் அணிஞ்சிட்டு போறாங்க. டைட் அணிஞ்சிட்டு போனா என்ன நடக்குது? ஒருத்தன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சா கூட ஒரு பெண் டைட்டான ஆடை அணிந்து செல்லும் பொழுது அவங்களுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரியக்கூடிய அளவுல ஒரு பெண் செல்லும் பொழுது ஒரு நல்ல ஆணை கூட அவன் அந்த பெண்ணை பார்த்திருக்கவே மாட்டான். எப்போ அப்படி லைட்டா பார்த்துருவான், ரோட்ல போறத பார்ப்பேன். அப்படி ஒரு தடவை பார்த்த உடனே அந்த ஆடை அமைப்பே, நீ என்னை ஒரு தடவை மாத்திரம் பார்க்கிறீங்க, என்னைய பார்த்துட்டே இரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டைட் அணிஞ்சிட்டு போறாங்களே. தெரியத்தானே செய்யுது. சில பெண்மணிகள் வருவாங்க, பஸ்ல வருவாங்க. அவங்க ஆரம்பத்திலே சரியா வந்திருந்த பிரச்சனை இல்லை. பஸ்ல எவனாவது தவறா பார்க்கறாங்க வைங்க, அப்ப அந்த என்ன செய்வாங்க, தன்னுடைய உடல் உறுப்பு மறைக்கிற மாதிரி அப்ப என்ன செய்வாங்க, ஆடை இழுத்து விடுவாங்க. இது தேவையா? இஸ்லாம் அதுதானே சொல்லுது. எப்போது நீங்க என்ன செய்ய முடியாது, இதில் கண்ணு கருத்துமே இருந்துட முடியாது. அதனால ஆரம்பத்தில் நீங்க வந்துருங்களேன், உங்க முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற பாகங்கள் முழுவதும் வெளியே தெரியாத விதத்துல, அந்த கனபரிமாணங்கள் வெளியே தெரியாத விதத்துல நீங்க உங்க ஆடை அமைச்சிட்டு வந்துருங்களே என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது இன்னைக்கு யார் என்ன செய்யறது இல்ல, சரியா பேண்டது இல்ல. பிரச்சனைகள் வருவதற்கு இது காரணம். நிறைய பெண்களை ஆண்கள் தீண்டுகிறார்கள் என்றால், அப்படி தீண்டப்படுவதற்கு அந்த பெண்கள் ஆண்களை ஈர்ப்பது ஒரு காரணம். எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம அலங்காரத்தை வெளிப்படுத்தாம கணவனிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். இஸ்லாம் யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த சொல்லுதோ அவங்களிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்தல. மற்றவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தாம நார்மலப்பட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அலங்காரத்தை வெளிப்படுத்தியதுடைய விளைவு அடுத்தவர்களை கூட நீ சும்மா இருக்காதே, என்னமாவது பண்ணீரு என்று அவனை கூட தவறுல கொண்டு போய் விழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்களுடைய ஆடை காரணமா இருக்குதா இல்லையா? அதனால தான் சில கோவில்ல கூட சட்டம் போடுறாங்க. குறிப்பா திருப்பதி போன்ற அந்த பெரிய பெரிய கோவில்கள் இருக்குதுல்ல, இந்துக்கள் அதை பெரிய கோவிலாக நினைப்பாங்க, பெரிய புண்ணிய ஸ்தலமாக நினைப்பாங்க. அந்த கோவில்ல கூட சட்டம் போடுறாங்க, இங்கு வரக்கூடிய பெண்கள் டைட் டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வரக்கூடாது என்று ஒரு கோவில்ல சட்டம் போடுறாங்க. எதுக்கு சட்டம் போடுறாங்க? தேவையில்லாமல சட்டம் போடுறாங்க. பெண்களை கொடுமைப்படுத்துறதுக்கு சட்டம் போடுறாங்க, பெண் உரிமையை பறிக்கிறதுக்கு சட்டம் போடுறாங்க. நீங்க கோவில் இப்படி போட்டு வர்றீங்க, கோவிலின் கூட பார்க்காம சில ஆண்கள் உங்களை தீண்ட வர்றான், சில ஆண்கள் உங்களே சுத்தி வர்றான். நீங்க எங்க போனாலும் அவன் கடவுளை தரிசிக்கிறானோ இல்லையோ முழுக்க முழுக்க உங்களை தரிசிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதனால நீங்க இப்படி வராதிங்க என்று கோவில் நிர்வாகமே சட்டம் போடுதுன்னா இதைத்தானே அல்லாஹ் சொல்றான். ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தை தானே இறைவன் சட்டம் சொல்லி இருக்கிறான். இந்த சட்டங்கள் ஒழுங்காக பேணப்படுகிறதா? இன்னும் அல்லாஹ் சொல்றான். குறிப்பாக ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், மறுமையிலே 2 கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அந்த 2 கூட்டத்தினர் மறுமையிலே நரகவாசிகளாக இருப்பாங்க. நரகத்தினுடைய ஒரு 2 கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அதுல ஒரு ஆள் ஆட்சியாளர், மக்களை நேர்மை ஆட்சி செய்யாம, நீதி ஆட்சி செய்யாம, எல்லா வேலைகளையும் என்ன செய்வாரு, கொடுமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாரு. அது ஒரு பக்கம். 2வது பிரிவினரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? வனிசாஉன் ஆரியாத்துன் காசியாத்துன் மாயிலாத்துன் முமில்லாத்துன். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க 2வது அந்த வகையினர் பெண்கள் தான். பெண்கள்ல எல்லா பெண்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லிரல. எந்த பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்தும் இவங்க ஆடை அணிஞ்சிருக்க வேண்டாமே, இதுக்கு அவங்க நிர்வாணமா வந்திருக்கலாமே, அரைகுறை ஆடையில வந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆடை அணிந்திருப்பார்கள். அடுத்தவருடைய பார்வைகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய விதத்தில், அடுத்தவங்க என்னையத்தான் பார்க்கணும் என்று ஈர்க்கக்கூடிய விதத்தில், டைட்டாக பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் சில பெண்கள் ஆடை அணிவார்கள். இவர்கள் மறுமையில நரகவாசிகள். நரகத்தில் உள்ள அந்த 2 பிரிவினர்ல இந்த பெண்கள் ஒரு பிரிவினர் சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பிரிவினர்கள் இருக்கிறாங்களே அவங்க அந்த சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது, இன்னும் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவங்க பெற முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும்? சில பெண்கள் அவங்க வாட்டுக்கு பேசாம வந்துட்டு போயிருவாங்க. அலங்காரத்தை இன்னைக்கு சில முஸ்லிம் பெண்களிடத்துல இருக்குது. அது புர்கா கலாச்சாரத்தில் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. எதுக்காக இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஹிஜாப புர்காவை
இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்குதோ அந்த புர்காவை இன்னைக்கு எப்படி ஸ்டைலா போச்சு. சில பெண்கள் புர்கா அணிவாங்க, ஆடை டைட்டா இருக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் புர்கா, அலங்காரம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்காகத்தான் புர்கா. அந்த புர்கா கூட எப்படி ஆயிடுச்சு, அந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்த உடலுமே இறுக்கி காட்டக்கூடிய அளவிற்கு புர்கா மாறி போயிருச்சா இல்லையா? அந்த புர்காவில் நிறைய கல் வச்சு அதுவே ஒரு பெரிய அலங்காரமாகி ஆயிடுச்சா இல்லையா? தலையில முக்காடு போடுவாங்க, அந்த முக்காடுல பல முக்காடு இருக்கும். சில ஆட்கள் துணி தலையிலே கிடக்காது, ஃபுல்லா இப்படி ரவுடி முக்காடு மாதிரி. சில ஆட்கள் அப்படி தோல்ல துண்டை போடுவாங்கல்ல, துணி தலையில கிடக்காம ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நானும் முஸ்லீம் பெண் தான், நானும் ஒழுக்கமுள்ள பெண் தான், நானும் இஸ்லாமிய சட்டத்தை பேணுறேன் என்று காட்டுவதற்காக அந்த முக்காடை கூட ஒழுங்கா போடாம தன்னுடைய தலைப்பகுதியில் வெளியே முடிப்பகுதியில் வெளியே தெரியாம இருக்கணும் என்பதற்காக போடாம இப்படி எதுக்காக இஸ்லாம் அந்த புர்காவை சொன்னுச்சோ அந்த நோக்கமே இல்லாம ட்ரெஸ் போடுறோமே, இது அடுத்தவங்களுடைய பார்வை இருக்காதா? அடுத்த ஆண்களை தவறு செய்ய தூண்டாதா? எல்லா வாசலையும் திறந்து வச்சு வீட்டை ஃபுல்லா திறந்து வச்சு என் வீட்டில் திருட்டு போயிருச்சு, நைட் 2 மணிக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டா என்று சொன்ன யார் என்ன சொல்ல முடியும்? வீட்டை ஃபர்ஸ்ட் பூட்டி வைங்க, நல்ல பெரிய போட்டு பூட்டுங்க, எவனுமே உள்ள வர முடியாத அடிப்படையில் நீங்க உங்க பொருளை பாதுகாப்பு வைங்க. பாதுகாப்பை வச்சுட்டு அடுத்து திருட்டு வந்துச்சுன்னா அதுக்கு சொல்லுங்க, அதுக்கு சட்டம் சொல்லலாம். எந்த ஒரு பாதுகாப்பையுமே வச்சுக்கிடாம தனக்கடை எந்த ஒரு சேஃப்டியுமே ஏற்படுத்திக்கிடாம நீங்க எல்லா வாசலும் திறந்து விடுவீங்க. எல்லா ஆண்களும் உங்களை பார்க்கிற மாதிரி, எல்லா ஆண்களுடைய கவனம் உங்களே நோக்கி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் திறந்து விட்டு எனக்கு இப்படி ஆயிருச்சே, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்னுடைய சகோதரிக்கு பிரச்சனை வந்துருச்சு என்று சொன்னால் அதற்கு யாரு காரணம்? வெளியே உள்ளவங்க ஒரு காரணம் இருந்தா அதற்கு அந்த பெண்கள் ஒரு காரணமா இல்லையா? இதை இன்னைக்கு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இஸ்லாம் இதை சொல்லுது, ஆடைகள் நீங்க கட்டுப்பாட்டோட இருங்க. அடுத்து இஸ்லாம் சொல்லுது, ஆடைகளை மாத்திர கட்டுப்பாடு உங்களுக்கு போதாது, இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன விஷயம்? அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்லுறான், நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சட்டம் சொல்லுகிறான், நபியே நீங்க ஏனைய பெண்களை போல கிடையாது, நீங்க நபியுடைய மனைவியே இருக்கிறதுனால உங்களுக்குன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் தேவை என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதுல ஒண்ணு சொல்றான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்க அடுத்தவங்கள்ட்ட குழஞ்சு பேசாதீங்க. எதை பேசுறதா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்க, யார் வந்து கேட்கறதா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. அந்த குழஞ்சு பேசுற அந்த வேலையை விட்டுறாதீங்க, அந்த வேலையை நீங்க வச்சுக்கிடாதீங்க. எப்ப ஒரு பெண் பல்லிழிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அடுத்தவங்களை பார்த்து ஒரு மூர்க்கத்தனம் உள்ள அந்த தன்மையை காட்டாம எப்போ அவங்க ஒரு சாதுவான பெண்ணுன்னு காட்டிடுறாங்களோ அப்பவே ஆண்கள் நினைச்சுக்கிடுவாங்க, நோட் பண்ணிடுவாங்க, சரி இந்த பெண்ணு கொஞ்சம் வீக்கு தான், இந்த பெண்ணை நம்ம என்ன செஞ்சா கூட அந்த பெண் வெளியே என்ன செய்ய மாட்டா சொல்ல மாட்டாங்க, இந்த பெண்ணிடத்தில் நம்ம என்ன வேலையினாலும் பண்ணிக்கிடலாம் என்று சொல்லி அடுத்த ஆண்கள் தவறு செய்வதற்கு கூட எது காரணமா இருக்கும்? ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து பேச வந்தா கூட தேவையான விஷயத்தை தான் பேசணும், அப்படி பேச வந்தா கூட குழஞ்சு பேசக்கூடாது, கட் அண்ட் ரைட்டா பேசணும். ஏன்னா அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். ஏன்னா மனுஷன்ல சில ஆண்கள் சில ஆட்கள் இருப்பாங்க, எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ, எவன் உள்ளத்துல சபல புத்தி இருக்குதோ, எவன் பெண்களை தவற அடைய நினைக்கிறானோ அப்படிப்பட்டவன்ட்டு நீங்க குழஞ்சு பேச ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, அதோடு உங்க கதை முடிஞ்சிருச்சு. அதனால யார்கிட்டையுமே குழஞ்சு பேசாதீங்க என்று அல்லாஹ் சட்டம் சொல்லுகிறானே. இதை இன்னைக்கு நம்ம ஆட்கள் பேண்றாங்களா? பெண்கள் பேண்றாங்களா? எந்த அளவுக்கு போயிருச்சு? இவன் என் ஃப்ரெண்டு தானே, பாய் ஃப்ரெண்டு தானே. டெல்லி மாணவிக்கு அதானங்க காரணம். டெல்லி மாணவி படுகொலை செய்யப்பட்டாலே வெறுமனே அந்த மாணவி மாத்திரம் கொலை செய்யப்படவில்லை, அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் தாக்கப்படுகிறான். நைட்டு 2 மணிக்கு நைட்டு அண்டயத்துல சினிமாவுக்கு போயிட்டு வர்றாங்க தன்னந்தனி. யாரோட? கூட பிறந்த அண்ணன் இல்ல, பெத்தெடுத்த தந்தை இல்ல, தாய் மாமா இல்ல, எவனோ பாய் ஃப்ரெண்டு அவனோட நைட்டு சுத்துறது. அங்க வந்து அப்படி இந்த மாதிரி நடக்க போய் தானங்க பிரச்சனை நடக்குது. இதுல கரெக்டா இருந்திருந்தா, ஒரு பெண் நெருப்பு மாதிரி இருந்திருந்தா, நான் என்னுடைய ஒழுக்க விஷயத்துல எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பேசுறதா இருந்தா கூட ஒழுங்கா பேசுவேன் என்று இருந்திருந்தால் ஆண்கள் சீண்ட வருவாங்களா? இன்னைக்கு சில ஆண்கள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு பால் போட வருவோம், அவனா கூட அந்த ஆண் இருக்கலாம், கேஸ் போட வர்றானே அவனுடைய உள்ளத்துல சபல புத்தி இருக்கலாம், காய்கறி விற்க வர்றானே அவனுடைய உள்ளத்துல சபல புத்தி இருக்கலாம். இப்படி ஒருத்த வந்தாலும் ஒரு முஸ்லீம் பெண் என்ன செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாய பெண்களை தவறு அழைக்கிறாங்க. நம்ம யாராவது தாடி வச்ச ஆளு தொப்பி வச்ச ஆள் போயிட்டா போதும், முக்காடெல்லாம் ஒழுங்கா போட்டு ஏதோ இந்த தொப்பி வச்ச ஆள்கிட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்திட கூடாது, இவங்கள்ட்ட கரெக்டா நடக்கணும் என்று ஒரு முஸ்லீமான ஒரு ஆளை பார்த்தா, அந்த தாடி வச்சு தொப்பி வச்சு ஜுப்பா போட்டு ஒரு ஆளை பார்த்தா அவங்க இதுல கரெக்டா இருந்துருவாங்க. சரி இங்கேயும் கரெக்ட், அதுக்காக இவங்கள்ட்ட எப்படி இருங்கன்னு சொல்லல, இவங்கள்ட்ட கரெக்டா இருக்கணும். பால் போட வர்றவன்ட்டே அப்படித்தானே இருக்கணும்.
இப்போ ஒருத்தனை நம்ம ஆட்டோவில் என்ன செய்யற கூப்பிடுறோம், நமக்கு சவாரிக்காக ஒருத்தன் வர்றான், அவனிடத்தில் நடக்கிறது கூட ஒழுங்காக தான் நடக்கணும். இன்றைக்கு இதுல எந்த அளவிற்கு நம்ம சமுதாயம் ரொம்ப சீர்கட்டு போயிருக்குதுன்னா, கண்டக்டர் இருக்கானே, கண்டக்டர்கிட்ட கூட இப்போ இங்கே திட்டச்சேரியில இருந்து நாகூருக்கு போறாங்க வைங்க, ரொம்ப கஷ்டமா கண்டக்டர் போய் எவ்வளவு காசு அவ்வளவு கொடுத்து இந்தாங்க நாகூருக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு கேட்கலாம். அங்க போய் சிரிக்கிற சிரிப்பு இருக்குது, கண்டக்டர் போய் பேசுற பேச்சு இருக்குது. அவன் கேட்பான், நீங்க எங்க போறீங்க? நாங்க இந்த கல்யாண வீட்டுக்கு போறோம். எந்த உறவு முறை? அந்த உறவு முறை. உங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உங்க பேச்செல்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெண் பேசினால் ஒரு சாதாரண கண்டக்டர் பேச வேண்டிய சூழல் இருக்குதா? எனக்கு டிக்கெட் கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். பால்காரன்ட்ட பேச வேண்டி இருக்குதா? அதே போல நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்காக அழைச்சிட்டு போறதுக்கு டிரைவர் வருவாங்க, அதே போல ஸ்கூல் பஸ்ல உள்ளவங்க வருவாங்க, யாருனாலும் வருவாங்க. அவங்கள்ட்ட கரெக்டா நடக்கணும்ல, நம்ம பேச்சு வழக்கு கரெக்டா இருக்கணும்ல, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும்ல. நீ அடுத்த ஆளை பார்த்து சிரிச்சிரிச்சு பேசுறாத. இன்னைக்கு நம்ம இன்னொரு தப்பு வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்கூலுன்னு சொல்லி காலேஜ்னு சொல்லி படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி பயங்கரம் படிக்க வைக்கிறச்ச படிக்க வைங்க. மார்க்க வரம்புக்கு உட்பட்டு படிக்க வைக்கணும்ல. கோ 8ல தான் படிக்க வைப்பாங்களாம், ஆணும் பெண்ணு சேர்ந்து படிப்பாங்களே அங்கதான் படிக்க வைப்பாங்களே. அதுவும் சில முஸ்லீம் ஸ்கூல் இருந்தா இல்லைங்க படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், அந்த ஸ்கூல்ல நல்லா இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன சட்டம்? புர்கா போட்டு வரக்கூடாது. அதே போல அந்த குட்டை பாவாடை அணிந்துதான் வரணும்னு இருக்கும். அந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்போம். அங்க அண்ணி ஆண்கள்லாம் இருப்பாங்க, மற்ற சக பசங்க இருப்பாங்க. அப்படி சக பசங்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கும், அதில் நம்ம சேர்த்துட்டு போயிடுறோம். நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? நீ வெளியே பஸ்ஸுக்கு போறதா, பஸ்ல போறதா இருந்தா, அல்லது நீ வேன்ல போறதா இருந்தா, நீ ஆட்டோல போறதா இருந்தா, நடந்து போறதா இருந்தா, ஒரு ஆண்ட பேசுறதா இருந்தா, நீ குழஞ்சு குழஞ்சு பேசாத, கட் அண்ட் ரைட்ட பேசு, உண்மையை பேசு, நேர்மையை பேசு என்று சொல்லி இருக்கிறோமா? இது இல்ல. அப்ப இந்த வாசலை திறந்து விட்டு இதுல நம்ம எல்லா வீக்னஸ் இருந்து எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பாதிப்பு வந்துருச்சு, இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று பேசினால் இது ஒரு நியாயமான ஒரு பேச்சா? இது ஒரு உண்மையான பேச்சா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவுக்கு சில தாய்மார்கள் பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் கணவனை தேடி யாராவது வருவாங்க, கணவனுடைய ஃப்ரெண்டு வருவாங்க. வந்தா என்ன சொல்லணும்? நீங்க இப்ப தேடி வந்திருக்கிறீங்க, அவங்க வீட்டில் இல்ல, நீங்க போயிட்டு பெற வாங்கன்னு சொல்லிடணும். உட்கார வச்சு பேச வைக்கிறது. அவங்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம், என் கணவருடைய ஃப்ரெண்ட் ஆச்சே, இவர்கிட்ட நான் எதுவும் பேசிட்டோம்னு சொன்ன, அப்படி நேர்பட பேசிட்டேன்னு சொன்ன, இப்ப நீங்க வராதிங்க பெற வாங்கன்னு சொல்லிட்டா அவர் எதுவும் நினைச்சுக்கிடுவாரோ, என்னை பத்தி எதுவும் தப்பா நினைப்பாரோ என்று நினைத்து இது போன்ற அந்த நண்பர்களிடத்துல கூட சகஜமா பேசுகிறாங்களே, பழகுறாங்களே. இதனால் பிரச்சனை வந்தது இல்லையா? இதனால இன்றைக்கு பெண்களுக்கு பாதிப்பு வந்தது கிடையாத? சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவனுடைய நண்பர்களால் கூட பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தக்கூடியவங்களாக சில பெண்கள் இருக்கிறாங்களே. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஆடை விஷயம் ஒரு காரணமா இருக்குது, அலங்காரத்தை கண்டவனிடத்திலேயும் காட்டக்கூடியது ஒரு காரணமா இருக்குது. அதே போல பேச்சு வழக்கில் அந்த நேருக்கு நேர பேசி உள்ளது படி பேசி குழஞ்சு பேசாம இருந்து இதுல நம்ம மைனஸ் ஆகிருக்கிறோம். இதெல்லாம் பெரிய பிரச்சனையா வருது. இதுல கரெக்டா இருந்திருக்கிறோமா? அப்ப பெரிய பிரச்சனை எங்களுக்கு சிரமம் வந்துச்சுன்னு சொன்ன சிரமம் வரத்தானே செய்யும். அடுத்து இஸ்லாம் சொல்லுகிறது இன்னொரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, ஆண்களுக்கு கட்டளையிடுறாங்க, ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்களிடத்தில் தனித்திருப்பதை நான் உங்களை எச்சரிக்கிறேன். பெண்கள் ஒரு பெண் இருக்காங்கன்னு வைங்க, அந்த பெண்ணிட்ட நீங்க ஒரு ஆண் தனியா போறத நான் எச்சரிக்கிறேன். ரசூல் என்ன செய்யறாங்க? அதை ஒரு பெரிய விஷயமாக சொல்றாங்க. திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டவங்க பிரச்சனை இல்லை, தன்னை பெற்றெடுத்த தந்தையாக இருக்கட்டும், தன்னுடைய கணவனுடைய தந்தையாக இருக்கட்டும், தன்னுடன் பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், பால்குடி உறவுல வரக்கூடிய சகோதரனா இருக்கட்டும், தாய் மாமாவாக இருக்கட்டும், இப்படி இவங்கள்ட்ட தனிமையில இருந்து பேசிக்கிடலாம். இது அல்லாம வேறு யாரா இருக்கட்டுமே, அந்த திருமணத்திற்கு அனுமதிக்கப்பட்டவங்க இருக்கும்ல, அந்த கைர மகனம்னு சட்ட இஸ்லாம் சொல்லுது இல்ல, அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆண்களே நீங்கள் பெண்களிடத்தில் என்ன செய்யாதீங்க, தனிமையில் இருக்காதீங்க. இன்னொரு நபிமொழியில் சொல்றாங்க, எந்த ஆணும் எந்த பெண்ணும் தனிமையில் இருக்கிறாங்களோ அதுல அவங்க 2 பேர் மாத்திரம் கிடையாது, அதுல 3வது ஆள மேப்படியானும் இருக்கிறான். யாரு மேப்படியா? ஷைத்தான் தான். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்கல்ல, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் ஒவ்வொரு ஆதமுடைய அந்த மகன்களுடைய அந்த இரத்த நாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். உங்க உடம்புல சைத்தா, என் உடம்புல சைத்தா, எல்லா உடம்புக்குள்ள இருக்கிறான். இப்படி ஒரு சைத்தானையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெண்ணோட தனிமையில நின்று பேசுறோம்னா
அல்லது ஒரு பெண்ணு வேற ஒரு ஆணோட தனிமையில் நின்று பேசுறாங்கன்னா அதுல அவங்க 2 பேர் மாத்திரம் தான் இருக்காங்களா? சாலிசுகுமா அஷைத்தான், மூணாவதால சைத்தான் உள்ள இருக்கிறான். சைத்தான் உள்ள வந்தோம்னா ஒழுங்கா இருக்குமா? அவன் நம்மளை நேர்மை இருக்க விடுவானா? நம்மளை கரெக்டா இருக்க விடுவானா? எல்லாமே எப்படி நாசமா போயிரும். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த தனிமையை தவிர்த்துக்கிடுங்க என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இதை எத்தனை சமுதாயத்தில் நம்மள உள்ள பெண்கள் பேணுறாங்க. ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும், காலேஜுக்கு போறவங்களா இருக்கட்டும், திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பருவத்தில் உள்ளவங்களா, வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் இதுல கரெக்டா இருக்கிறாங்க? அந்த ஆணு பெண்ணு தனிச்சிருக்க கூடாது என்ற இந்த சட்டத்தை ஒழுங்கா மதிக்கிறாங்களா? மதிக்கிறது இல்ல. கணவன் இல்லாத நேரத்தில் கணவனுடைய ஃப்ரெண்ட் வர்றாங்க, அவங்களோட தகாத உறவு பார்க்கிறோமா இல்லையா? கள்ள காதலினால் எவ்வளவு பிரச்சனை, பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்களேன். கள்ள காதலினால மனைவி படுகொலை, கள்ள காதலினால கணவன் படுகொலை. முந்தா நாள் வந்த ஒரு செய்தி, ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கள்ள காதலனோடு இணைந்து அத்தா மேல கம்ப்ளைண்ட். என் அத்தா வந்து என் மேல என்ன செய்யறாரு, பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாரு, என் அத்தா சரியானவர் கிடையாது, அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுங்க. என்ன பிரச்சனை உள்ள இந்த மேட்டர் தான். அந்த தனிமையில இருந்து தனியா ஒரு பழக்கம் வந்து அவன்கிட்ட பேசி சிரிச்சு எல்லாத்தையுமே நாசமாக்குறாங்களே. இப்படி நாசமாக்கி எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குது. திருமணம் முடிச்ச எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. எனக்கு இந்த மனைவி தேவையில்லை, நான் என் மனைவி தலாக்கு விடுறேன், என் மனைவியுடைய கேரக்டர் சரியில்லை, தெருவில் ஒருத்தன் போக முடியல, எவனாவது ஒருத்தன் போனா கூட அந்த ஒருத்தன் வந்து பேசுனா கூட அந்த அவன்கிட்ட போய் பல்லழிச்சு பேசுறாங்க. என் மனைவியுடைய அந்த பேச்சு வழக்கு சரியில்லை, என் மனைவியுடைய நடைமுறை பாவனை சரியில்லை, அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொல்லி எத்தனை பெண்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை நடுத்தருவுக்கு வந்திருக்குது. கல்யாணம் நல்ல கணவராக இருப்பாரு, நல்ல சம்பாதிக்கக்கூடிய கணவராக இருப்பாரு, ஒழுக்கம் உள்ள கணவராக இருப்பாரு, அந்த கணவர் எனக்கு இந்த பெண்ணு தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் நடக்கலையா? எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எந்த ஆண் தான் சகிப்பான், எந்த அப்பன் தான் சகிப்பான், எந்த தந்தை தான் சகிப்பார், எந்த சகோதரன் தான் சகிப்பான்? என்னுடைய அக்கா வந்து வேற ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கட்டும், என்னுடைய தாய் வந்து அடுத்தவனோடு பேசிக்கிட்டு இருக்கட்டும், என்னுடைய மனைவி அடுத்தவனோடு இருக்கட்டும், தனிமையில் இருக்கட்டும் என்று யார் தான் விரும்புவா? நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். இதை அல்லாஹ் சட்டம் சொல்லுகிறான், நீங்க அப்படி இருக்காதீங்க, அப்படி இருந்த சைத்தான் உள்ள வந்து எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான் என்று அல்லாஹ் சட்டம் சொல்றானே. இதை மீறியதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு நம்ம எப்படி எல்லாம் மீறுறோம்? எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்ல, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்ல. ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டில் வந்து தனியா இருக்குன்னு கிடையாது, போன் இருந்தா போதும். ஒருத்தர் தனியா இருந்தா என்னென்ன பேசுவானோ எல்லா வேலையுமே இன்னைக்கு நம்ம போனை வச்சு பண்ணிடலாம். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கூட போனை வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? அதில் குறிப்பாக எந்தெந்த ஊர்களில் நம்ம சகோதரர்கள் வெளிநாட்டில் அதிகம் கிடக்கிறாங்களோ அவங்க அங்கே படக்கூடிய கஷ்டம் இருக்குது, சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அந்த பாலைவன மணல்ல வெந்து செத்து குடும்பத்தில் மனைவியை நல்லா வைக்கணும், பிள்ளையை நல்லா வைக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களை நல்ல நிலைமை கொண்டு வரணும் என்று அங்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். அப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த ஆளை வச்சு என் கணவர் வெளிநாட்டில் இருக்கார், எங்க அத்தா வெளிநாட்டில் இருக்காங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க. இப்படித்தான் எங்க அத்தா அன்னைக்கு கேட்டாங்க. இப்ப பரீட்சை வருது இல்ல, முழாண்டு பரீட்சை வருது இல்ல, ஆனுவல் எக்ஸாம் வருது இல்ல, அந்த ஆனுவல் எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வந்தா நான் உனக்கு என்ன வாங்கி தரணும்னு கேட்டாங்க. நான் எங்க அத்தாட்ட சொன்னேன், நீங்க ஒரு போனை வாங்கித்தாங்க, போனு கூட எங்களுக்கு சாதா செட்டு வேண்டாம், ஆண்ட்ராய்டு போனை வாங்கித்தாங்க, ஆப்பிள் போனை வாங்கித்தாங்க, அதான் எங்க ஃப்ரெண்டில் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க என்று வாங்கி கேட்டேன். எங்க அத்தா வாங்கி தந்துட்டாங்க, போன் வாங்கி தந்துட்டாங்க, எனக்குன்னு தனியா நம்பர் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்குறோமா? பசங்களுக்கு போன் வாங்கி கொடுக்குறோமா? சரி, அப்படி போனை வாங்கி கொடுக்குறீங்களே, அந்த போன்ல யாரோட பேசுறாங்க, என்னத்துக்கு பேசுறாங்க, எதுக்கு போனு? நம்ம இங்க இருந்து வேன்ல அனுப்பி விடுறோம், வேன் காலேஜ் வாசலுக்கு போகுது, காலேஜ் முடிஞ்ச உடனே அந்த வேன் நம்ம வீட்டில் வந்து விடுது, இடைப்பட்ட நேரத்தில் எதுக்கு போனு? அப்படி பேசுறதா இருந்தா கூட காலேஜ்ல போன் இருக்கு, ஸ்கூல்ல போன் இருக்குது, ஏதாவது முக்கியமான தகவல் இருந்தா கூட அந்த போன்ல சொல்லிடலாம். இது நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம், பெற்றோர்கள் சிந்திக்க மறுக்கிறோம். பிள்ளைங்க தானே, நம்ம வளர்த்த பிள்ளை தானே, நம்ம ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பிள்ளை தானே, நம்ம குர்ஆன் வசனத்தை எவ்வளவு போதிச்சிருக்கிறோம், நம்ம புள்ள 5 நேரம் நல்லா தொழுகத்தானே செய்யுது, இப்படி செய்யக்கூடிய பிள்ளைலாம் தப்பு பண்ணுமா என்று நம்ம நல்லெண்ணெய் வைக்கிறோம். நல்லெண்ணெய் வைக்கணும் தான். அப்படி நல்லெண்ணெய் வச்சாலும் இன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்குது? நம்ம புள்ள நல்லா இருந்தா கூட நம்ம பிள்ளைய வழிகெடுக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? பெற்றோர்கள் கவனிக்கிறதே இல்லை. போனை வாங்கி கொடுத்துருவாங்க. போன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து போனை வாங்கும். என்னைக்கு போனை வாங்குச்சோ அதுல இருந்து அப்படியே லோவில் போய்கிட்டே இருக்கும். 100க்கு 100 எடுத்தது 80 ஆகும்.
80 60 ஆகும், 60 40 ஆகும், 40 20 வந்து நிற்கும், ஃபெயிலில் வந்து நிற்கும். ஏன் எவனோடு பேசுவாங்க? இன்னைக்கு அதுக்குன்னு சில ஆண்கள் இருக்குதானே செய்கிறாங்க. சும்மா ஏதாவது ஃபோன் எடுக்கிறது, 10 நம்பர் அடிக்கிறது, அந்த பக்கம் எடுத்த உடனே ஆம்பளை குரல் வந்துச்சுன்னு வைங்க, சரி ஆம்பளை குரல் வந்துருச்சு, ஃபோனை ராங் நம்பரை கட் பண்ணிடுவாங்க. பொம்பளை குரல் வந்துச்சுன்னா, நீங்கள் யாருங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், என்ன தேவையில்லாமல் பேசி இப்படி மிஸ்டு கால் கொடுத்து அதில் பழக்கம் ஏற்பட்டு அதை வச்சு ஓடி போனவங்க இன்னைக்கு சமூகத்தில் இல்லையா? அதே போல் இன்னைக்கு ஃபேஸ்புக் இன்டர்நெட்டில் வளர்ந்துருச்சு. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒருத்தனோடு தொடர்பு ஏற்பட்டு அதில் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபேஸ்புக்கில் உண்மையான முகவரியை தான் கொடுப்பாங்களா? நான் கல்யாணம் முடிக்காதவன்னு கொடுத்துருப்பேன், அவனுக்கு 2 புள்ள இருக்கும். ஏன்னா எல்லா போலி முகவரியை கொடுக்கலாம். அப்படி எல்லா போலி முகவரியை கொடுத்து ஏதோ அவன் தான் பெரிய யோக்கிய மாதிரி, மற்ற எல்லாருமே அயோக்கிய மாதிரி என்ன செய்வான், அடுத்த ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், அடுத்த பெண்ணிடத்துல பேசுவான். இதை நம்மளுடைய பெண்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள திருமணம் முடிச்சவங்களா இருக்கட்டும், திருமணம் முடிக்காதவங்களா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போறவங்களா இருக்கட்டும், அந்த போன்ல ஃபேஸ்புக்ல இது போன்ற ஒரு தவறான ஒரு தொடர்பு ஏற்பட்டு, அடுத்தவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு எந்த அளவுக்கு வந்துருச்சு, என்னை இது நாள் வரை வளர்த்த அம்மா தேவையில்லை, அத்தை தேவையில்லை, அண்ணன் தேவையில்லை, ஊடு தேவையில்லை, இந்த ஊர் தேவையில்லை, இந்த தெரு தேவையில்லை, எனக்கு இந்த உலகமே தேவையில்லை, இந்த ஒருத்தன் கிடைச்சா மாத்திரம் போதும், அவன் தான் எனக்கு உலகமே என்று குடும்பத்தை எல்லாம் தூக்கி எரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் வேலி தாண்டுகிறார்களே, படி தாண்டுகிறார்களே, ஊரை விட்டு ஓடுறாங்களே. என்ன காரணம்? எல்லாம் நீங்க போனை வாங்கி கொடுக்குறீங்க, நீங்களே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இஸ்லாம் ஒரு பெண் ஒரு ஆணோடு தனிமையில் இருக்கக்கூடாது, தனிமையிலே பேசக்கூடாது, குழஞ்சு பேசக்கூடாது என்று சட்டம் சொல்லி இருந்தாலும் நாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல இந்த சட்டத்தை பேணாததுனால் அல்லது இப்படி போனை வாங்கி கொடுத்து அதை நம்ம சரியாக கவனிக்காததுனால இன்னைக்கு இது மாதிரி ஒரு விபரீதங்கள்லாம் வருது. இந்த விபரீதம் நம்ம குடும்பத்தில் வந்துச்சுன்னா, ஏதோ பக்கத்து வீட்டில் நடந்தா கூட என் வீட்டில் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. உங்க குடும்பத்தில் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். ஏன் மகளா 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பொண்ணு தானே, குர்ஆனெல்லாம் டெய்லி படிக்கிற பொண்ணு தானே, ஹதீஸ் எல்லாம் படிக்கிற பொண்ணு தானே, நல்ல மார்க்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, ஏன் பொண்ணு இப்படி போயிட்டாங்களே, பிரச்சனை வந்த பிறகு தெரியுது. அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோமே, நம்ம ஒரு மூலமாக செயல்படுறோமே, இதை நம்ம சிந்திக்க மறுக்கிறோம். அப்ப இது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பாலியல் கொடுமையில எப்படி பார்வை தாழ்த்தாமல் இருப்பது மிகப்பெரிய டேஞ்சரோ, அலங்காரத்தை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய டேஞ்சரோ, அதே போல அந்நிய ஆண்களிடத்துல சகட்டு மேனிக்கு பேசுவது, குழஞ்சு பேசுவது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரோ, ஒரு பெண் ஒரு ஆணோடு தனித்திருப்பது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரோ. இதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்படி அப்புறப்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரையுமே இந்த விஷயத்தை சொல்லணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்கள் கூட உங்க குடும்பத்தில் கூட பெண்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரிய ஆட்களா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு எனக்கு கணவன் தேவையில்லை, எனக்கு அவன் தான் தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில ஆட்கள் கூட இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என இது இல்லைன்னு வைங்க, கண்டிப்பா பெண்களை ஒரு காலம் திருத்திட முடியாது. பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் இருக்கிறது, அந்த கொடுமைகளை ஒரு காலம் நாம் திருத்தி விட முடியாது, நிறுத்தி விட முடியாது. அப்ப இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். இதுக்கடுத்து இஸ்லாம் சொல்லுது, இதோடு மாத்திரம் நீங்க இருந்தா போதாது, வெளி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள சில ஆட்களும் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கூட நீங்க சரியா நடக்கணும். அவங்கள்ட்ட நம்ம சரியா நடக்கிறதா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு சில கட்டுக்கோப்பு வைக்கணும். இன்னைக்கு எவ்வளவு கட்டுக்கோப்பு வச்சிருப்போம். நம்ம குடும்பத்தில் யாரும் அனாவசியமா செலவழிக்க கூடாது, எல்லாம் கரெக்டா தான் செலவழிக்கணும் என்று எத்தனையோ பல கட்டுக்கோப்புகள் நம்ம குடும்பத்தில் இருக்கும். இது மாத்திரம் பத்தாது, இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்ம குடும்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய சில கட்டுக்கோப்புகளும் நம்ம குடும்பத்துக்கு தேவை. அது என்ன கட்டுக்கோப்பு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் இது ஆண்களுக்கு சட்டம் சொல்லுகிறான். ஆண்களுக்கு சட்டம் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு குடும்பங்கள் இது இருக்கணும் நல்லா சொல்றான், மறைமுகமா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்க உங்க அல்லாத வீடு வேற வீட்டுக்கு போறதா இருந்தா, நம்ம சொந்த வீடுன்னு சலாம் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். இப்ப என் வீடு இல்ல, அடுத்த ஆளுடைய வீடு, இப்ப உங்க வீடு இல்லாம வேற வீட்டுக்கு நீங்க உள்ள போறதா இருந்தா, ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்ல போய் ஃபர்ஸ்ட் அனுமதி கேளுங்க, அந்த வீட்ல நீங்க சலாம் சொல்லுங்க. இப்படி அனுமதி கேட்காம சலாம் சொல்லாம நீங்க அடுத்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்க. அல்லாஹ் சட்டம் சொல்றான். உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலையா, யாருமே நீங்க கேட்கிற அனுமதிக்கு பதில் கொடுக்கல, சலாமுக்கு பதில் வரலையா, பதில் வராட்ட திரும்பிருங்க. அல்லது அந்த வீட்டில் உள்ளவங்க ஃபர்ஜிஉ,
இப்ப நீங்க தேடி வந்த ஆள் இல்ல, எங்க வீட்டுல ஆண்கள் இல்ல, எங்க அத்தா இல்ல, எங்க அண்ணன் இல்ல, அதனால நீங்க இப்ப வர வேண்டாம், ஃபர்ஜிஉ, நீங்க திரும்பி போயிருங்கன்னு சொல்லிட்டா கூட நீங்க அங்க வீம்புக்காக நிக்காதீங்க, திரும்பிருங்கன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி வந்துருங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். தாலிக கைருன் லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? ஒரு ஆள் அடுத்த வீட்டுக்கு போறதா இருந்தா சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும், அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும்னு சொல்றான். அப்ப முஸ்லிம் குடும்பங்களில் சட்டம் இருக்கணும் தானே? முஸ்லிம் குடும்பங்கள் இப்படி சட்டம் இருந்தா தானே நம்ம போக முடியும். இன்னைக்கு நம்ம வீடுகள் அப்படி சட்டம் வச்சிருக்கிறோமா? யார் வருவதாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ளவங்க வர்றதா இருந்தாலும், நம்ம கணவன், நம்ம பிள்ளை, நம்ம பேரன், நம்ம மாமா, நம்ம மச்சான், இவங்க வர்றதா இருந்தா கூட சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க சட்டம் வச்சிருக்கோமா? அடுத்தவங்க வெளி ஆட்கள் வர்றதா இருந்தா கூட சலாமும் சொல்லணும், அனுமதி வாங்கணும், இதை சட்டம் வச்சிருக்கிறோமா? இது எப்படி நம்ம குடும்பத்துக்கு சட்டம் வைக்கிறது? பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, காசு உள்ளவங்கெல்லாம் வருவாங்க, நம்மளோடு நெருங்கிய பழகினவங்கெல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட போய் இப்படி சொன்ன நீங்க திருதுப்புன்னு எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க, சலாம் சொல்லி அனுமதி கேட்டு நீங்க அனுமதி கொடுத்தா உள்ள வாங்க, இப்படி சொன்னா அவங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிடுவாங்களே என்று நினைக்கக்கூடிய நம்ம சமூகத்துல உண்டு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு நம்ம யார பெரியவர்கள் நினைக்கிறோமோ இவர்களை விட பல லட்சம் மடங்கு உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சஅத் பின் உபாதா அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த சஅத் பின் உபாதா அன்சாரி குலத்திற்கு தலைவராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தலைவரை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் அல்லாஹ் சொல்றான்ல, சலாம் சொல்லாமலும் போயிடக்கூடாது, அனுமதி வாங்காமலும் போயிடக்கூடாது அல்லாஹ் சொல்றான்ல. ரசூலுல்லாஹ் வெளியே நின்று சலாம் சொல்றாங்க. 3 தடவை சலாம் சொல்றாங்க, எந்த பதிலையுமே காணோம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், சரி நமக்கு பதில் வரல, நம்ம உள்ள போயிட வேண்டாம், திரும்பி போயிடுவோம்னு திரும்பி போறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் திரும்பி போகும் பொழுதே பின்னாடியே சஅத் பின் உபாதா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சலாம் சொன்னீங்க, 3 தடவை சலாம் சொன்னீங்க, நீங்க சொன்ன சத்தம் என் காதுல கேட்கத்தான் செஞ்சுச்சு, நான் கேட்காமல உங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கல, என் காதுல கேட்டுச்சு, இருந்தாலும் நான் ஏன் பதில சொல்லலன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சலாம் சொல்றது நீங்க, சலாம்ங்கிறது என்ன வார்த்தை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்கள் மீது உண்டாகட்டும். இப்படி சலாம் சொன்னா இதான் அர்த்தம். இறை தூதரா இருக்கக்கூடிய நீங்க எனக்கு வந்து சொல்றீங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும், எனக்கு ரஹ்மத்து உண்டாகட்டும், நீங்க துவா செய்றீங்க. இந்த துவாவுக்காகத்தான் நான் பதில் சொல்லாம இருந்தேன், சரி இன்னும் கொஞ்சம் அதிகம் செய்வீங்களே, எனக்காக நிறைய துவா செய்வீங்களே என்பதற்காகத்தான் பதில் உரைக்காம இருந்தேன் என்ற அந்த தகவலை பின்னாடி தெளிவுபடுத்துறாங்க. இது அப்படி இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, ஒரு இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க, இன்னும் அந்த மதீனாவுல பெரிய ஆட்சி தலைவராகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரசூலுல்லாஹ்வே ஒரு வீட்டுக்கு போய் இப்படி சலாம் சொல்லி பதில் வரட்ட திரும்பி வந்துடுறாங்கன்னா இந்த சட்டையை நம்ம குடும்பத்தில் பேணப்படலை. இந்த சட்டம் பேணப்படாததுனால நம்ம குடும்பத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம குடும்ப பெண்களோட தவறான காரியத்தில் ஈடுபட்டு போயிடுறாங்க. பெரிய அப்படி ஒழுக்க கேடான ஒரு காரியம், மானக்கேடான காரியம், வெளியே சொன்னாலே வெட்கக்கேடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில காரியத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. சட்டம் சொல்லி வைங்களேன், அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும், அப்படி சலாம் சொல்லிட்டு தான் உள்ள வரணும். இப்படி சட்டம் போடும் பொழுது வரக்கூடிய ஆட்கள் சுதாகரிச்சிருவாங்க. இது சாதாரண வீடு கிடையாது, இங்க நம்ம எந்த சேட்டையும் பண்ணிட முடியாது, இங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு நிறைய கட்டுக்கோப்பு இருக்குது, அந்த கட்டுக்கோப்பை நம்ம மீறிடக்கூடாது, எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மாத்திரம் முடிச்சுட்டு போயிடுவோம் சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படி நடக்குதா? இந்த சட்டமெல்லாம் சொல்லப்படாததுனால அற்ப விஷயம். பெயிண்ட் அடிக்க ஒருத்தர் 3 நாள் வர்றான், பெயிண்ட் அடிக்க வந்தவனோடு ஒரு பெண் ஓடுறாங்க. அந்த 3 நாள் அப்படி என்ன நடந்துச்சு, என்ன காரியம் நடந்துச்சு? இப்படி கண்டவனோடு ஓடுவதற்கு நம்ம வீட்டில் எந்த சட்டமும் இல்லையே. அப்ப நம்ம வீட்டில் இது போன்ற சட்டங்களை நம்ம வைக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்தில் சொன்னனே, பெண்கள் வெளியே தெரியக்கூடிய இந்த அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொன்னான்ல, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யுபதீன ஜீனத்துகுன்ன இல்லாலி புஊலத்திகின்ன, உங்க கணவன்மார்களாக இருந்தால், அவ்வாபாயிகின்ன உங்களுடைய தந்தைகளாக இருந்தால், கணவனுடைய தந்தையாக இருந்த, சகோதரர்களாக இருந்த, சகோதரருடைய பசங்களா இருந்த, பெண்களா இருந்த, பெரியவங்கள்ல பெண்கள் மீது எந்த நாட்டமும் இல்லாதவங்களாக இருந்தார், அதே போல ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா இவங்களிடத்துல ஒரு அலங்காரத்தை வெளிப்படுத்திடலாம், மற்றவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க அல்லாஹ் சொல்றான். நம்ம அத்தாவா, நம்ம மாமனாரா, நம்ம அண்ணனா, நம்ம மகனா, நம்ம அண்ணனுடைய மகனா, நம்ம தம்பியுடைய மகனா, அக்காவுடைய மகனா, தம்பியுடைய மகனா, பெரிய ஆளா, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், மற்றவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானே. இதுல இன்னைக்கு நம்ம சமுதாயம் கரெக்டா இருக்குதா?
கணவனுடைய தம்பி தானே, மச்சா முறை தானே வருது, கொழுந்து முறை தானே வருது. இன்னும் சொல்ல போன சில நம்மளையே பெரிய ஆட்கள் என்ன செய்கிறோம், பிஞ்சுகளுடைய உள்ளத்தில் நஞ்ச விதைக்க ஆரம்பிச்சிடுறோம். எப்படி நஞ்ச விதைக்கிறோம்? இது உங்க மச்சான் தான், இவனோட ஸ்கூலுக்கு போக பஸ் லேட் ஆயிருச்சுன்னு வைங்க, மாமி மகனை கூப்பிட்டு நீ சைக்கிளில் கொண்டு போய் விட்டுறப்பா, பைக்கில் கொண்டு போய் விட்டுறப்பா. அதே போல சச்சா மகன் பெரியத்தா மகனை கூப்பிட்டு சச்சா மகன் பெரியத்தா மகன் நம்ம பிள்ளைக்கு என்ன வரணும் அதை பார்க்க மாட்டேங்கிறோம். நமக்கு அது கைர மகரமே, திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவங்களே இதை பார்க்க மாட்டேங்கிறோம். சச்சா மகன் தான் அண்ணன் மாதிரி, தம்பி அதே போல சினிமா மகன் தானே தம்பி மாதிரி என்று சொல்லி இப்படிலாம் அனுப்பி வைக்கிறோமே, எந்த ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்குதே. இதனால் இன்றைக்கு நிறைய சீரழிவுகள் நம்ம சமூகத்தில் வந்துகிட்டு இருக்குது. இதுலலாம் நீங்க கரெக்டா இருந்துக்கிடுங்க. இஸ்லாம் இப்படி ஒரு பக்கம் சில சட்டங்களை சொல்லுகிறது. சில நேரங்களில் இப்படி சட்டங்கள் போடப்பட்டாலும் சில காமுகர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. என்னதான் ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்தாம பேச்சில் கரெக்டா இருந்து அந்த குடும்பத்துக்கு நிறைய சட்டம் இருந்தா கூட சில ஆண்கள் இருக்கிறார்கள், வக்கிர உணர்வுள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, அவங்க சீண்டத்தான் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்காக சில சட்டங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சட்டம்? அஸ்ஸானி வஸ்ஸானியத்து ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத ஜல்தா. அந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய ஆண் இருக்கு பெண் இருக்கு, அவங்க திருமணம் முடிக்காதவங்களா இருந்தா அவங்களுக்கு 100 கசையடி கொடுங்க. ஹதீஸ்ல வருது 100 கசையடியோடு 1 வருஷம் நாடை கடத்துங்க. இந்த சட்டத்தை போடட்டுமே. எவன் ஒருத்தன் பாலியல் சேட்டையில் ஈடுபடுறானோ, கல்யாணம் முடிக்காதவன் ஈடுபட்டால் 100 கசையடி கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்க. ஜும்மா முடிட்டு அல்லது எல்லா மக்களும் ஒன்று திரட்டி அவனை மேடையில போட்டு அடிச்சு பாருங்களேன். 100 கசையடி கொடுத்து 1 வருஷம் திட்டுச்சேரிக்குள்ள இருக்க கூடாது. ஊரை விட்டு காலி பண்ணி விரட்டி பாருங்க. பொம்பளை மேல கை வைப்பானா? அதே போல ஒருத்தன் கல்யாணம் முடிச்ச உபச்சாரம் பண்ற அவனுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது? ரஜம்னு சொல்லக்கூடிய மரண தண்டனை விதிக்குது. கல்லால எறிந்து கொல்லப்படணும். ஏன்னா கல்யாணம் முடிச்சு அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக அதை சரி செய்வதற்கு ஒரு வழிமுறை அல்லாஹ் தந்திருக்கிற மனைவியின் மூலமாக அதை விட்டு அடுத்த பெண் மேல கை வைக்கிறானே, அடுத்த பெண்ணுடைய மானத்தை உயிரை சூறையாட நினைக்கிறானே, இவனுக்கு கல்லறி தண்டனை கொடுத்து பாருங்க, மரண தண்டனை கொடுத்து பாருங்க, சட்டத்தை கடுமையாக்கி பாருங்க. இந்திய அரசாங்கம் இப்படி சட்டத்தை கடுமையாக்கினால் காமுகர்கள் திருந்துவாங்களா இல்லையா? இன்னைக்கு ஜாலியா பேட்டி கொடுக்கறாங்க. டெல்லி மாணவி வழக்குல கார் ஓட்டினான்ல, வண்டி ஓட்டிட்டு போனான்ல, அவ பேட்டி கொடுக்கறான். பெண்கள் மானபங்கப்படுத்தப்படும் பொழுது அவங்க அமைதியை இருந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க மானபங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுருவோம்ல. அவங்க அப்படியே கூச்சல் போடும்போது தான், கத்தும் பொழுதுதான் நாங்க வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக அந்த பெண்ணை கொலை செஞ்சிடறோம். அப்ப பெண்களுடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு அவங்க அமைதியை இருந்தாங்கன்னா நாங்க என்னனாலும் செய்வோம், நாங்க செய்யறதுக்கு அமைதியா இருக்கட்டும். அந்த பெண் அமைதியா இருந்தா மானத்தை மாத்திரம் அப்படியே பறிச்சுட்டு போயிருவோம். அமைதியை மீறினாங்கன்னா தான் நாங்க கொலை செய்ய வருவோம் என்று தைரியமாக துணிச்சலாக திகார் செயலிருந்து பேட்டி கொடுக்கறான்னு நம்ம நாட்டு சட்டத்துடைய லட்சணம் அப்படி. இப்ப சொல்றாங்க அப்படிலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேட்டி எடுத்த அந்த இதை நீங்க வெளியிடக்கூடாது. இந்தியன் மகன் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு ஆவணப்படம் வெளியிட போறாங்க. அதுக்காக பேட்டி எடுக்கும் பொழுது அந்த காமுகன் சொல்லுகிறான், பெண்கள் அமைதியா இருந்துருங்க, உங்க மானத்துக்கு மாத்திரம் அதை எடுத்துருவோம், உங்க உயிர் பறிக்கப்படாது என்று இப்படி துணிச்சலாக சொல்றான்னு சட்டத்தை சரியா கொண்டு வரல. சவுதி அரேபியாவுக்கு போங்க, இஸ்லாமிய சட்டம் அமுலில் உள்ள அந்த நாட்டுக்கு போங்க, இந்த சட்டங்கள் கரெக்டா இருக்கும். கல்யாணம் முடிச்ச விபச்சாரம் பண்ணான ஆளை தூக்கு, மரண தண்டனை கொடு, கல்யாணம் முடிக்காதவன 100 கசையடி கொடு, எல்லா மக்களும் பார்க்கட்டும். எல்லாவனுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா? நம்ம அடுத்த பெண் மேல கை வச்சோம்னா, பஸ்ல போற, ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற பெண் மேல கை வச்சோம்னா, சீண்டுனோம்னா நம்ம உயிரை எடுத்துருவாங்க, நம்மள நாடு கடத்திடுவாங்க, 100 கசையடி கொடுத்துருவாங்க என்ற ஒரு பயம் வருமா இல்லையா? இஸ்லாம் இப்படி சொல்லி ஒரு அழகான அரணை தந்திருக்குதே. இந்த கொள்கையை நோக்கி வராம சில முஸ்லீம் பெண்கள் கூட இந்த கொள்கையில் சரியா இல்லாததுனால பல்வேறு பிரச்சனைகள் வருது. அப்ப இஸ்லாம் எப்படி அரணா இருக்குது பாத்தீங்களா? அதனால தான் ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்றாங்க, வஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா. பொதுவா பெண்கள் விஷயத்துல நீங்க நல்லதுதான் நாடணும், பெண்கள் விஷயத்துல எல்லாமே நீங்க கரெக்டா நடந்துக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் கூட ஆடை கட்டுப்பாடு போட்டால் கூட அது பெண்களை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல, இன்றைக்கு பாலியல் பிரச்சனையிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்வதற்காக, நம்மளுடைய பொருளை, நம்மளுடைய மானத்தை, நம்மளுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காகத்தான் இறைவன் இது போன்ற சட்டத்தை தந்திருக்கிறான் என்பதை நீங்க வழங்குங்க. அதே போல இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக வேற எந்த கொடுமையா இருக்கட்டும், வரதட்சணையா இருக்கட்டும், வரதட்சணைக்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு ஒரு புள்ளி வரம் சொன்னாங்கல்ல, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் வரதட்சணையினால பலி ஆகிறாங்கன்னு சொன்னாங்களே.
இஸ்லாத்திற்கு அதற்கு வழி இருக்குதா? அல்லாஹ் சொல்லுகிறான், வாத்துன் நிசா சதுகாத்திகனிகளா, ஆணே நீ தான் பெண்ணுக்கு உன்னுடைய மனைவிக்கு மனக்குடையை கொடுக்கணும். ஓ மனைவி வீட்டில இருந்து வாங்காதே, பெண் வீட்டில இருந்து வாங்காதே என்று இஸ்லாமிய மார்க்கம் கூட சட்டம் சொல்லுகிறது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு, பெண்களுடைய மானத்திற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. இஸ்லாம் தான் மிகப்பெரிய அரணாக இருக்கிறது என்பதை விளங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு சொல்லப்பட்ட சட்டத்தில் சரியாக நடப்போம். பிரமத மக்களுக்கும் இது போன்ற சட்டத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்களோ இல்லையோ, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களும் இந்த பாலியல் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.